டேய், என் கையால் அடி வாங்கி சாகிறதுக்கு முன்னால போயிடு. கண்டதையும் கலராத. போறேன்டா. உன்னை கொன்னுட்டு ஊருக்கு போறேன். எங்க ஊரு பெரிய மனுஷனை கொன்னவன நான் கொன்னுட்டேங்கிற நல்ல செய்தியோட போறேன்டா. டேய், உன்னை விட மாட்டேன்டா. சொன்னா கேட்க மாட்டேன் ராஸ்கல். போட்டு இருட்டே பண்ணிட்டே என் கழுத்திய படிக்க வர துப்பு இல்ல மானகட்ட பசங்க. என்ன சவுண்ட்? எல்லாரும் பேச படுங்க. என்ன திமிர எடுத்தாடுற? பலி போட்டு எல்லாரும் ராஸ்கல். என்ன சவுண்ட் விடுற? பேச போய் படியா. போ போயா. ஏய் படுங்கயா. நைட் நிம்மதியா இருக்க கூடாது. திரும்ப சவுண்ட் வரட்டும் பாருங்க. படு படு. அண்ணா, எவ்வளவு நேரம் ஷூலேஸ் மாட்டிட்டு இருப்பீங்க? டைம் ஆச்சுல, சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் இருடா, ஏன் அவசரப்படுற? அது ஓடும்போது லேஸ்ல கரெக்டா கட்டிட்டு தான் ஓடணும், புரியுதா? చిన్న ఊరుకోరా, మాట్లాడకు. ఆకలేస్తుందా? ప్లీజ్ రా, కాసేపు ఊరుకోరా. నా బుజ్జి కదా, నా బంగారం కదా, మంచి బాబు కదా, అమ్మ చెప్పినప్పుడు వినాలి. ఏం మాట్లాడకూడదు. పెద్దనాన్న వచ్చిన తర్వాత మనం ఇంట్లో కూర్చోవచ్చు. ఏడకూడదు. யாரது? అమ్మయ్యా, వచ్చారా? భారతే కదా? ஆமா, நீங்க யாரு? எதுக்கு இப்படி கார்டன்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? సత్తమా అరవద్దు భారతి. సెక్యూరిటీ లోపల విడమాటని చెప్పాడు. అందుకే సెవిరెక్కి జంప్ చేసి సెక్యూరిటీకి తెలియకుండా ఇక్కడికి వచ్చేసాను. என்னது? செவரேறி குதிச்சு வந்தீங்களா? ఇంకేం చేయాలి, నా విధి. మీ అమ్మా నాన్నలు ఎలా ఉన్నారు? நீங்க தெலுங்கா? అవును. எங்களெல்லாம் தெரியுமா? எனக்கு நீங்க யாருன்னு தெரியலையே. ఒక్క నిమిషం. ఒరే చిన్న, ఇలా రారా. భారతి వదిన తమిళ్లో అన్ని వచ్చి గుడ్ మార్నింగ్ చెప్పు.
குட் மார்னிங் உதினா. என்னது? அண்ணியா? யார் நீங்க? ఇదిగో ఇది మీ చిన్న మావయ్య కట్టిన తాళి. என்னது? అవును భారతి, నా పేరు శ్రీలత. ఒరే, మీ నాన్నగారి పేరు చెప్పు. நட்ராஜன். నాన్న అంటే మీనింగ్ ఫాదర్. మీ చిన్న మావయ్య ఉన్నారు కదా, ఆయన సెకండ్ వైఫ్ని. நீங்க இங்கே ஒரு நிமிஷம், நீங்க எங்கே இருங்க, நான் இது வந்துடுறேன். அம்மா பேக் తీసుకుందాంలే. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சந்தோஷ், அங்க வெளியில. என்ன என்ன வெளியே? இல்ல, அங்க ஏ வெளியில. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூல். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? வெளியே யாராவது உன்னை துரத்திட்டு வராங்களா? இல்ல, அங்க வெளியில அவங்க வந்திருக்காங்க. எவங்க வந்திருக்காங்க? மாமா, அவங்க அவங்க 2 பேரும். எந்த 2 பேரும் நீ? ராஜேஷ், நீ போக வேண்டாம். மாமா, சின்ன மாமாவோட அந்த லேடி. அந்த பொம்பளையா? என்னது? அவ இங்கே வந்துட்டாளா? என்ன நடக்குது? என்ன தைரியம் இருந்தா இங்க வருவா? இதென்ன சத்திரமா? விடா. அப்பா, என்ன நினைச்சிட்டு டென்ஷன் ஆகாது. You keep quiet. அப்பா மாமா, அப்பா அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா నమస్కారం అండి. டேய் சந்தோஷ், ஆ இவங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. போ சொல்லு. நடராஜன் வீட்டுல இல்ல, இவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு போ சொல்லு. అయ్యో పెద్ద బావ గారు, మీరు ఇలా చెప్తే నా ఎంగ పోవే. ம்? ஏமா போக்கடை இல்லாம இத்தனை நாள் கொடுத்து நடத்திக்கிட்டு எங்க போகணும்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? இத்தனை நாள் எங்க இருந்தே அங்க போ. ஏன் சொல்லி அனுப்பிச்சானா இந்த மாதிரி நாடக ஆடிகளை கன்வின்ஸ் பண்ண சொல்லி? இதெல்லாம் இங்க நடக்காது. போ சொல்றா. இங்க நின்று எழுதிட்டு கூடாது. போ சொல்றா வெளியே. అంతే కదా, నేను పోతాను. నేను పోయి చచ్చిపోతాను. ఇదిగో ఈ చిన్న మీ కుటుంబ వారిసు. పోరా, పోయి మీ పెద్ద నాన్న కూడవే సేందుకో. అమ్మ పోయి సెత్తు పోరే. పోరా. చిన్న వయసులో இருந்தே మీ నాన్న ఏమీ చేయలేదు. அம்மா நானலோண்டி கூட நீ அனாதை மாதிரி தான் வளர்ந்த. ஆனா உன் பெத்த நானா உங்க அப்பா மாதிரி கெட்டவர் ஒன்றும் இல்ல, ரொம்ப நல்லவர். ఆయన చెప్పినట్టే వినాలి. అమ్మ వేணும்னு అழக்கூடாது. అమ్మ போற. సారీడా. ఎరుమ కదరి అழండా. అమ్మా అమ్మా చిన్న ఇలా చూడు, இனிமே நீ அழுதாலும் செத்தாலும் பெரியப்பாதான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. போடா. ஏமாடி, ஹலோ ஹலோ அப்பா, இருப்பா, அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. போட்டும்டா. அப்பா, நீங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கீங்க? செத்து போறோம் அது இதுன்னு சொல்லிட்டு போறாங்கப்பா. போனா போட்டும்டா, அதுக்கு நானே பொறுப்பு. அப்பா அப்பா அவங்க சூசைட் கிசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான்ப்பா, இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். இதை பாருங்க, அப்புறம் இந்த பையனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா அப்பா, சாரி டு சே யூ ஆர் கமிட்டிங் a big sin பா. உயிர்ப்பா, ஒரு உயிரை பறிக்க போறீங்க. பெரிய பாவம்பா, அதான் சொல்லுவேன். டேய்
தப்பா பண்ணுவோம் சித்தப்பாண்டா, பாவம் நான் பண்ணேன்னா. கரெக்டுப்பா. அவங்க என்னமோ செத்து போறோம் அப்படி இப்படி போறாங்களே. இந்த பையன் என்னப்பா பாவம் பண்ணா? அம்மா போயிடுவாங்க, அப்பா அப்புறம் ஆனா அதே ரோடு ரோடு அலையணுமா? பாவம்பா. மாமா அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. என்னால முடியாதுமா. சிவகாமி இருந்து வீட்டுல இன்னொத்துக்கு இடம் கிடையாது. மாமா தப்பு மாமா. மாமா அவங்க போயிட்டாங்க மாமா. மாமா பாவம் இந்த பையனை பாருங்க மாமா. சரிம்மா, வர சொல்லு, பேசுவோம். ஏய் போதும்டா, அதான் போயிட்டாங்களே. சூப்பரா நடிக்கிறேன். அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணு. லைட்டா விசிம்பிள் மட்டும் வச்சுக்கோ. எங்க நில்லுங்க, போகாதீங்க. மாமா உங்களை வர சொல்லிட்டாரு, உள்ள வாங்க. இல்ல பாரதி, சாலும் நான் பட்டதெல்லாம் போதும். ஒரு மனுஷகிட்ட ஏமாறி போயானு. டேய் ஆளுடா. ஐயோ பாத்திர போறானே. అందుకు అందరూ నన్ను వెరకணுமா? వద్దు, నేను వెళ్ళిపోతానులే. ஐயோ சொன்னா கேளுங்க. அங்க பாருங்க உங்க பையன் எப்படி அழறானு. ఇనిమే అవే ఏ పయ్యం కాదులే. ఇకపై వాడు మీ బిడ్డ, నేను వెళతాను. ஐயோ பெத்த தாயா இருந்துட்டு இப்படி பண்ணுவாங்களா? உள்ள வாங்க. నేను రాను. வாங்க வாங்க. అమ్మా ఏడోకు నాన్న, అమ్మ వచ్చేసాను కదా, ఇంకా మనం ఒన్నావే ఇరకలా, సరేనా? అమ్మా ఆంకిల్ అయ్యో ఏమండి, పొరుతు కూడా என்ன சொல்றான்? ఏం చెప్పమంటావు? நைட் ஒன்னும் சாப்பிடல, குளிர்லயே தூங்காம கிடந்தோம். இப்ப பசிக்குதுன்னு சொல்றான். 2 வேளை சாப்பிடலன்னா இவன் செத்தா போயிடுவான். சின்ன குழந்தை பசிக்குதுன்னு சொல்றான், அதுக்கு போய் திட்டுறீங்களே. சந்தோஷ், நீங்க இவங்களை உள்ள அழைச்சிட்டு வாங்க. ஐயோ எப்படி என் நடிப்பு! அடேங்கப்பா, என்ன பர்ஃபார்மன்ஸ் இப்படி பண்ற, அதுவும் டபுள் லாங்குவேஜ்ல. இவன் இத்தனை வந்துட்டு என்ன நடிப்பு நடிக்கிறான்டா சாமி. ஆனா என்ன, அப்பா பாரதி சித்தி ராஜேஷ் எல்லாம் ஏமாத்திரம் அன்னைக்கு வந்து லைட்டா கில்ட்டியா இருக்கு. பட் நோ ப்ராப்ளம், கழகம் பிறந்தா தான் நன்மை பிறக்கும். ஸோ இது நெகட்டிவா ஃபீல் பண்ணாம பாசிட்டிவா. இந்தா, நீ குடிக்கிற சூட்ல தான் இருக்கு, குடி. கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். குடி. మేడం நீங்க உள்ள போங்க. ఇదిగో నన్ను మేడం అని పిలిస్తే నాకు కెట్ట కోపం వస్తుంది. నన్ను చిత్తి అని కూப்பிடுங்க. ஐயோ அப்படிலாம் கூப்பிட முடியாது, எனக்கு ஒரே ஒரு சித்தி தான். நீங்க உள்ள போங்க. வா. ஹலோ அக்கா, அம்மாட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். என்னடா ராஜேஷ், என்ன விஷயம்? அக்கா ப்ளீஸ், அம்மாட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. ஓ சார், அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அம்மா பைத்தியம். இரு கொடுக்குறேன். என்னதான் அம்மாக்கும் பையனுக்கும் சீக்கிரட்டும். அம்மா கூந்து. சித்தி, ராஜேஷ் லைன்ல இருக்கான், ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? என்ன நீயே கேளண்டா. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாராம், சீக்கிரட்டா பிடி. அம்மாக்கும் பையனுக்கும் வேற வேலையே இல்லை. ஹலோ ராஜேஷ், எப்படிடா இருக்க? சாப்பிட்டியா? மா மா அந்த ஆள். ராஜேஷ் ஏண்டா, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அந்த ஆள் அவங்க வீட்டுக்கே வர வச்சுட்டாமா.
எந்த ஆளு எவங்கள வர வச்சுட்டாங்க? புருஷன் அவன் அவளோட சின்ன வழிக்கு கூட்டிட்டு வந்துட்டாமா, அதுவும் ஒரு குழந்தையோட. டேய், என்னடா சொல்ற? எப்படா? இப்ப எங்கடா இருக்காங்க? ஐயோ, இங்க தான் இருக்காங்க. அதுவும் இனிமே இங்க தான் இருக்க போறாங்களா? ஐயோ, பாவி மனுஷன் என் தலையில கல்ல போட்டானே. ஐயோ ஐயோ, பாவி மனுஷா, நீ நல்லா இருப்பியா? நீ விளங்கவே மாட்டடா, நீ விளங்கவே மாட்ட. நீ நாசமாதான் போவ, நீ நாசமாவே போயிடுவ. ஐயோ 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 கடவுளே, ஏன் எனக்கு எப்படி ஒரு சோதனையை கொடுக்குற? ஏன் ஏன்? ஐயோ, எனக்கு துரோகம் பண்ணிட்டானே. என்னாச்சு சித்தி? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? தேவிமா, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. சித்தி, எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு சொல்லு. தேவிமா, உங்க சித்தப்பா அதான் அந்த பொம்பளை இருக்கால, அவள நாம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாராண்டா. அவ தனியா கூட வரலையாண்டா, ஏதோ குழந்தைய வேற கூட்டிட்டு வந்திருக்காளாண்டா. இனிமே அவன் நம்ம வீட்டுலதான் இருக்க போறாளாம். ஐயோ கடவுளே, எல்லாமே போச்சடா, என் வாழ்க்கையே போச்சு. என்ன சித்தி சொல்ற? யார் உன்கிட்ட சொன்னது? வீட்டுக்கு எப்படி வந்தாளாம்? நான் அன்னைக்கே சாக போனலடா, நீ ஏன்டா வந்து என்ன தடுத்த? சித்தி, என்ன ஏன் தடுத்த? நான் அன்னைக்கே செத்து இருக்கணும். சும்மா இரு. எல்லாம் நீ முடிஞ்சு அழுத நிறுத்து. நான் என்னன்னு கேக்குறேன். அப்பா ஏன் அவங்கள எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டாரு? முதல்ல அவர்கிட்ட கேக்குறேன். சித்தி, சித்தி எங்க போற? ஐயோ சித்தி, சொன்னா கேளு. போகாத. என்ன தைரியம் இருந்தா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த போறா நம்ம குடும்பம். போயா கேளு. இல்ல தேவிமா, அந்த வேண்டாம் சக்கல் சித்தி. எங்க வாழ போறாளா இல்ல நான் வாழ போறேன்னு எனக்கு தெரிஞ்சா கரெக்ட். நான் சும்மா விட முடியாது. சரி, விட வேண்டாம். பண்ணி வச்சிருக்காங்க. நானும் உன் கூட வரேன். சாக பொண்ணனுக்கு சாகாம சரி, ஏன் வீட்டுக்கு இல்ல, போய் நான் dress மாத்திட்டு வரேன். அத நான் ஓகே வரேன். நான் இங்க வந்திருக்க கூடாது. தப்பு, தப்பு, பெரிய தப்பு. வயசு பையனை வச்சுக்கிட்டு இவனுக்கு வப்பாட்டி கேக்குதா? இவன் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்த பல்லெலி கொட்டினால என்ன சொல்லணும்? இதுக்கு மேல நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். சாவி. சித்தி எங்க? சித்தி எங்க போனாங்க இவங்க? சித்தி, ஆட்டோ அடையார் போனோம். எங்க போனாங்க? மிஸ் பண்றதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்களே. நம்மளும் கிளம்பி போலாம். மாமா, குடு, முழுங்கி தொலைக்கிறேன். இந்த சிறுக்கியை வெளியே அனுப்பிச்சிட்டு சிவகாமி திருப்பி கொண்டு வர்றதுக்கு அது உயிரோடு இருக்கணும்ல. மாமா, இதுக்கு என்ன முடிவு? என்ன முடிவுன்னா, இது சிவகாமி வாழ்ந்த வீடு. சிவகாமி மட்டும்தான் இங்க வாழணும். இது ஒத்துக்கலைன்னா உன் சின்ன மாமனாரின் அருமை தம்பி அவனு இங்க இருக்க முடியாது, வெளியே போக வேண்டியதுதான். இந்த வருமா, நான் போய் அவசரமா பத்ரியை பார்த்துட்டு வரேன். நீ போன் பண்ணி தேவியும் சிவகாமி இங்க வர சொல்லு. அம்மா, ஐயா இங்க இருக்காரு. மாமா, அத்தை வந்துட்டாங்க.
ஐயோ மாமா, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண மாமா? அவருக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாரு மாமா? ஐயோ அழகுமா அழகுமா அழகு. நீ ஏமா அழுத? நீ ஏன் அழுற? அழ வேண்டியவன் உனக்கு துரோகம் பண்ண இந்த அயோக்கிய பையன். எந்திரிமா, எழுப்பி விடுமா, எந்திரிமா. அத்தை சிவகாமி அழாதே, எந்திரிமா, எந்திரி. இல்ல பாரதி, எந்திரிங்க. இந்த பாருமா, அழகுமா, அழகு, அழகுமா. அத்தை அத்தை அழாதீங்க. மாமா இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. நீங்க அமைதியா இருங்க. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது அத்தை.